அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நான் வீடியோ எதையும் அப்லோட் செய்யவில்லை. தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த நிலை. அதனால் அதற்கான வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று சிவாஜியின் கர்ணன் திரைப்படத்தில் உள்ள பாடல்களை பற்றி ஒரு வாட்ஸ்அப் குழுவில் ஒரு பதிவு வந்தது. அந்த பதிவை பார்த்தவுடன் அதை சிவாஜி ரசிகர்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஆவலில் இன்றைய வீடியோவை வெளியிடுகிறேன். தமிழ் திரையுலகில் வந்த கர்ணன் என்ற ஒரு திரைப்படம் ஒரு மாபெரும் இசைக்காவியம் என்றால் அது மிகையல்ல. அந்த படத்தில் இருக்கும் டைட்டில் சாங்லேருந்து ஆரம்பித்து கடைசி பாடல் வரை அந்த பாடல் பார்த்தா ஒன்று கர்நாடக இசையாகவும் ஹிந்துஸ்தானி இசையாகவும் கிளாசிக்காக இருக்கும். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகங்களை கொண்டு நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இசை அது. அதில் எம்எஸ்வி டி.கே. ராமமூர்த்தி இரட்டையர்கள் அந்த படத்திற்கான இசையை அமைத்திருப்பார்கள். அதில் முதல்ல ஒரு பாடல், மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். அந்த பாடல் அமைந்த ஒரு ராகம் என்பது மோகன ராகம். அதை பாடியவர் டிஎம்எஸ். அடுத்தது என்னுயிர் தோழி கேளொரு செய்தி என்ற பாடலை பி. சுசீலா அவர்கள் பாடியிருப்பார். அந்த பாடலின் ராகம் ஹமீர் கல்யாணி. அதன் பிறகு மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம் என்ற பாடலை ஹிந்தோள ராகத்தில் பாடியிருப்பார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அடுத்தது நாணி சிவந்தன மாதரார் கண்கள் என்ற பாடலை கானடா ராகத்தில் பாடியிருப்பார் திருச்சி லோகநாதன் அவர்கள். பிறகு 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி என்ற பாடலை டிஎம்எஸ், சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன் மற்றும் பிபிஎஸ் அனைவரும் கோரஸாக பாடுகிறார்கள். அந்த பாடல், அந்த ராகம் ரேவதி. அடுத்து என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்ற பாடலை பிபிஎஸ் அவர்கள் பாட ஹம்சானந்தி என்ற ராகத்தில் அந்த பாடல் இருந்திருக்கும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா அந்த பாடல், அந்த ஸ்லோகத்தில் ஒரு அந்த பாடல், கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே என்ற பாடலை பி. சுசீலா அவர்கள் பாட அது சுத்த தன்யாசி என்ற ராகத்தில் அமர்ந்திருக்கும். இரவும் நிலவும் வளரட்டுமே, இனிமை சுகங்கள் பெருகட்டுமே என்ற பாடல் சுத்த சாரங்கா டிஎம்எஸ் மற்றும் பி. சுசீலா அவர்கள் பாடியிருப்பார்கள். அடுத்தது கண்ணுக்கு குளம் ஏது என்ற பாடல் அமைந்த ராகம் பஹாடி. அடுத்தது போய்வா மகளே போய்வா என்ற பாடலை ஆனந்த பைரவி, அது சூளமங்கல ராஜலட்சுமி அவர்கள் பாடியது. அதுபோல மஞ்சள் முகமும் நிறம் மாறி மங்கை உடல் உருமாறி என்ற பாடல் ராகமாளிகை ராகத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்தது மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா என்ற பாடல். இந்த பாடல்தான் கண்ணதாசன் இயற்றிய பாடல். இந்த பாடல்தான் மிகப்பெரிய ஹிட்டு, இன்றளவும் நம் நெஞ்சில் நிலைத்திருக்கும் பாடல். அதை எழுதிய கண்ணதாசனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என்ன, இந்த பாடலை பாடியவர், மனம் உருக பாடியவர், நம் மனத்தை எல்லாம் உருக்கிய அளவுக்கு பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். மொத்தத்தில் இந்த பாடல் ஒரு அருமையான ராக மாளிகை. ஆக அடுத்தபடியாக உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, அது ஆகீர் பைரவி என்கிற சக்கரவாகம். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் இன்றளவும் நம்முடைய மனங்களில் பாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
இந்த படம் 40 ஆண்டுகள் ஆகியும் இந்த பாடல் ஒலிக்காத இசை மேடையே கிடையாது, இசை போட்டியே கிடையாது. அப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, ஒரு அபூர்வமான பாடல் இந்த பாடல். எவர் ஹிட் சாங்னு சொல்லலாம். அப்புறம் செஞ்சோற்று கடன் தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகளை அவர் எழுதியிருப்பார் அந்த பாடலில். மகாராஜன் உலகை ஆளுவான், அந்த மகாராணி அவனை ஆளுவாள் என்ற பாடல் கரகர பிரியா ராகத்தில் சுசீலா அவர்கள் பாடியது. அப்புறம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம், அந்த பாடல் மத்தியமாவதி என்ற ராகத்தில் அமைந்திருக்கும். ஆக இது போன்ற பல வகையான ராகங்களில் அடிப்படையாக கொண்ட பாடல்களை அப்பொழுதே மெல்லிசை மன்னர்கள் MSV TK ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவிய பொக்கிஷத்தை, காவிய இசை காவியத்தை கர்ணன் படம் மூலம் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். கர்ணன் எத்தனை தடவை ரீரிலீஸ் செய்தாலும் வெற்றி அடைவதற்கு இந்த பாடல்களும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பும் தான் காரணம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ வாட்ஸ்அப் பதிவில் வந்தது. இதை அனுப்பியவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவர் உங்கள் அரங்கசேகரன். நன்றி.